கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய பரிசுத்தவான்களுக்கும் மற்றும் விசேஷமாக இந்த ஒரு ஆன்லைன் மூலியமாக பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எங்களோட அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு மாநாடுதல் கூட தேவன் இந்த ஒரு மகத்துவான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் கிறிஸ்து வழியாக நாம் ஸ்தோத்தரித்து இன்றைக்கு தேவன் கொடுக்குற ஒரு செய்தியை கூட நம்ம தியானிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ற நாளில் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் என்ற தலைப்பில் தான் என்ற ஒரு ஒரு ஆராய்ச்சியை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, சன்ஸ் ஆஃப் த கிங்டம் வில் பி த்ரோன் இன் டு த அவுட்டர் டார்க்னஸ். எதற்காக இந்த ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பான பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம கவனிச்சோன்னாங்க, கடைசி கால திருச்சபை அங்கங்களாக இருக்கிற நமக்கு அதிகமாக சோதனை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதாவது அறுவடை காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு மிக மிக நமக்கு அவசியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ ஆகையால் இந்த பாடத்தை நம்ம எந்த ஒரு ஆங்கிளில் தியானிக்க போகிறோன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு மையமாக வச்சு கடைசி கால திருச்சபை பிள்ளைகளுக்கு என்ன பாடமாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் இதிலேருந்து நம்ம சில விஷயங்கள் தியானிக்க போகிறோம். ஸோ ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிந்தையை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு புதுப்பித்து ஒரு 2 வசனங்களை நம்ம பார்த்து 2 விஷயங்களை பார்த்து இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். அப்போ முதலாவது நம்ம சிந்தையை தயார்படுத்த நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலப்பகுதி வந்துட்டு 6ஆம் வாதை காலப்பகுதி, அதாவது அறுவடையின் காலப்பகுதியில் 6ஆம் வாதை. இந்த சூழ்நிலை நமக்கு எல்லாமே தெரிந்த ஒரு லாக்டவுன் பீரியட், கொரோனா பீரியடில் இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி இன்னும் போக போக எந்த ஒரு நிலைமைக்கு போய்டுன்னு சொல்லும் போது வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமும் 10ஆம் அதிகாரம் வசனம் 22லேருந்து 23 வரை. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இல்லைங்களா. இங்கே கவனிக்கும் போது இது எகிப்தில் நடந்த 9வது வாதை. இந்த வாதை முடிஞ்சு தான் 10ஆம் வாதை தான் என்ன இருக்குது, தலைச்ச பிள்ளைகள் சங்கரிக்கப்படுதலும் தலைச்ச பிள்ளைகள் காக்கப்படுதலுன்ட்டுன்னு ஒரு வாதையை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா. அப்போ இந்த ஒரு 9ஆம் வாதை தான் வெளிப்படுத்தல, இந்த 9ஆம் வாதை தான் வெளிப்படுத்தல 6ஆம் வாதைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ போக போக சூழ்நிலை எப்படி ஆகிடும்னாக்கா, 3 நாள் 3 இரவு எப்படி அங்கே வந்துட்டு இருளாக இருந்துச்சோ அப்படி தான் என்ன ஆகும்னா, இந்த 6ஆம் வாதை ஒரு முடிவில் என்ன ஆகிடும்னா, ஒரு பொருளாதார அடியில் வந்துட்டு இந்த உலகமே என்ன ஆகிடும்னா ஒரு இருளுக்குள்ளே போய்டுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் அங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7 மாதம் என்ன ஆகிடுச்சு, ஒருத்தர் என்ன பண்ணல, நம்ம பார்க்க முடியல. ஜஸ்ட் ஒரு அந்த பிரசவத்தினோட ஒரு அந்த வலியோட ஆரம்பம் இல்லைங்களா. ஆனால் இது உச்சக்கட்ட நிலைமையில் போகும்போது இந்த ஒரு வசனம் கரெக்டாக அந்த 6ஆம் வாதை முடிவில் அப்ளிகேபிள் ஆகும். ஆனால் இது 6ஆம் வாதை எப்போ முடியும்ன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 6ஆம் வாதை முடியும் போது திருச்சபை பிள்ளைகள் என்ன ஆகிடுவாங்க, 7ஆம் வாதை வரத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எப்படி அந்த இஸ்ரேல் எகிப்தில் 9ஆம் வாதை ஆன பிறகு அந்த இஸ்ரேலோட தலைச்ச பிள்ளைகள் காக்கப்பட்டாரோ, அதே போல் இங்கே 6ஆம் வாதை முடிஞ்ச பிறகு அர்மகதன் தான் 7ஆம் வாதையை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ 7ஆம் வாதை தொடங்குறதுக்குள்ளே திருச்சபை பிள்ளைகள் இங்கே என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்னா, காலப்பகுதினா ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கும். இது முதலாவது. அப்போ இப்படிப்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மையே தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இல்லைங்களா. முதலாவது காலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு எப்போதுமே ஒரு சப்ஜெக்டும் ஒரு விஷயத்தை படிக்கும் போது. 2வது வந்துட்டு இப்படிப்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிற நம்மையே தேவன் என்னத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது. பார்த்தீங்களா. போதுங்க சிஸ்டர். இங்கே கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்தோட 2ஆம் வருகையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு பயிர், அதாவது திருச்சபை பிள்ளைகள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த பயிர் இல்லைங்களா. நம்ம எல்லாம் என்ன இருக்குது, கோதுமை மணிகள். அந்த மணி எப்படி இருக்கணுமா, முதிர்ந்ததாக இருக்கணுமா. முதிர்ந்த பயிர்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல் என்ன இருக்கணும், ஒரு புது சிருஷ்டியோடு
அந்த ஸ்டாண்டர்டை வந்து தேவன் அந்த மெச்சூரிட்டி அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. அப்போ காலத்துக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம். இந்த காலத்துக்கு நம்மளோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்கணும்னா, கிறிஸ்துவின் அந்த சிந்தை, அந்த ஒரு முதிர்ந்த ஒரு வயதில் இது முதிர்ந்தவரை பற்றி சொல்லலை, நம்மளோட ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம என்ன இருக்கணுமா, அந்த கேரக்டரோட வளர்ச்சி அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலம் நெருங்கி இருக்குது. அந்த காலத்தில், இந்த அறுவடையின் காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற விஷயம் வந்துட்டு, அந்த பூமியின் பயிர் எப்படி முதிர்ந்திருக்குதோ அதே போல் நம்மளுடைய ஓட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு புது சிருஷ்டியோட கேரக்டர் என்ன பண்ணுமா நம்ம டெவலப் பண்ணால் தான், இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம எங்கே போகணும், திருச்சபை பிள்ளைகளாக ஆக முடியும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதே நினைவில் கொண்டு இன்றைக்கு நம்ம பாடத்தை நம்ம தியானிக்கலாம். ஸோ முன்னதாக சொன்ன மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழிய நாட்களில் அவர் நடந்து வரும்போது ஒருத்தர் வந்து அங்கே கேள்வி கேட்குறார், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்களான்ட்டுன்னு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அது நம்ம படிக்க போகிறதுல அங்கே கேட்கும் போது, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு எப்படி பதில் சொல்கிறாருன்னா, அங்கே அவனுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவனுக்கு பேசலாம். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பதில் சொல்லும் போது இந்த விஷயத்தை பேசிட்டு வர்றாரு. அது ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டுமென்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். பார்த்தீங்களா, இங்கே கவனிக்கும் போது இது ஒரு தீர்க்க தரிசன ஒரு வசனம். அதாவது வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, அங்கே வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்களா, அது நம்ம பின்னாடி பார்ப்போம் யாருன்ட்டுன்னு. சில பேர் வந்து சொல்லும் போது அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்லிடுவார்னா, நான் உங்களை அறியேன். அதில் 26 கூட நம்ம வாசிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நாங்கள் போஜனம் பண்ணோமே, வீதிகளில் நாங்கள் என்ன பண்ணோம், போதகம் பண்ணினோமே இன்னும் சொல்லும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, இவங்களை பார்த்து நான் உங்களை அறியேன் சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 27 கூட வாசிக்கலாம். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இல்லைங்களா? இங்கே சொல்லிட்டு அந்த முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாமே அக்கறைக்காரர்கள், என்னை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, விலகி போங்கள். உங்களுக்கு என்னென்னா, அந்த ராஜ்யத்தில் அப்ரஹாம் ஈசாக் யாக்கோப் அங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த இடத்துல தள்ளப்படப்படுவீர்கள்ன்ட்டு சொல்கிறாரு. அப்போ தள்ளப்படுவப்படுன்னா இது யாரை குறித்து சொல்லும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அப்போ இங்கே ஒரு க்ளூ கொடுக்குறாரு, நான் உங்களை அறியேன். அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களோட சமூகத்தில் சாப்பிட்டோமே, வீதிகளில் போதகம் பண்ணணுமே, இதெல்லாமே பேசுகிறாங்க. பட் இவங்க இந்த வார்த்தை பேச ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏதோ இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப என்ன இருக்கிறாங்க, ஒரு க்ளோஸான ஜனங்கள். ஏன்னா அவருடைய வேலை ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, தேவனுடைய வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்களை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, நான் உங்களை அறியேன் என்று அக்கிரமக்காரர் என்று சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, யாராக இருக்கலாம். அப்போ இவங்க வந்துட்டு ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க தள்ளப்பட்டப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ யாராக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு க்ளூ கொடுக்குறாருங்க. மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். பார்த்தீங்களா, இங்கே சொல்லிட்டாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார், இன்னும் நம்மளுக்கு சரியாக தெளிவு வரல. இங்கே ராஜ்யத்தின் புத்திரர் யாருன்னு சொல்லி நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம், ராஜ்யத்தின் புத்திரர்னா நம்மளை தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா, சொல்கிறாரு, அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு கனி தருவர்களுக்கு அது கொடுக்கப்படும்ட்டாரு. இங்கேயே ஒரு எச்சரிக்கை. ஆனால் சொல்ல யாருன்ட்டுன்னு சொல்லலை,
அதுதான் அப்படியே கொண்டு வராருங்க. பாருங்கள் வசனம் பாருங்கள் எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்ட்டுன்னு. அது தேவனுடைய மகிமை அந்த வசனத்துக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ யாராக இருக்கலாம்னு சொல்லும் போது அந்த ஜனங்களை அவங்களுடைய வாயில சொல்கிறாங்க. பாருங்கள் 25 மத்தேயு 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து. பார்த்தீங்களா யாருங்களா அது? பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் என்ன சொல்கிறாங்களா? அந்த ராஜ்யத்தை விட்டு புறம்பே தள்ளப்படுவார்கள்னு சொல்லும் போது யாரை குறித்து பேசுகிறாருங்களா? அவங்களே சொல்கிறாங்களா? பரிசேயர்கள் பிரதான ஆசிரியர் நம்மை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார் இந்த ஊமையை? நம்ம தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள், ஆனால் நம்ம அக்கிரமக்காரர்கள் என்று என்ன பண்ணுவாங்களா? தள்ளப்பட்டுடுவாங்கன்ட்டு ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர்கள் யாருன்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு தேவனுடைய ஜனங்களாக இருந்துங்க. இங்கே ஆண்டவருடைய நாட்களில் அவர் பெருக்கிறதுக்கு முன்னாடி கூட இங்கே அப்போ தான் வந்தாங்க. அந்த நீங்கள் மல்கியாலேருந்து மத்தேயுக்கு இடைவேளை 400 வருஷம் கேப் இருக்குது இல்லைங்களா? அந்த கேப்பில் தான் இவங்க தோன்றினவங்க. இந்த பரிசேயர்களும் பிரதான ஆசிரியர்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து இருக்கிறாங்க இந்த பரிசேயர்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய ஆரம்பம் நல்லதாக தான் இருந்துச்சு. இவங்க வந்துட்டு அந்த இஸ்ரேலர்கள் அந்நியர்கள் கூட சம்மந்தம் வைக்கும் போது இவங்க அங்கத்துலேருந்து ஒரு பிரிவினை, அதாவது ஒரு செப்பரேட்டாக வந்துட்டு இவங்க தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றின்னு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பின்பற்றி இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வேத மாணவர்கள் சொன்னால் யார் தான் கை தூக்குவோம்? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் யார் தான் கை தூக்குவோம்? நம்ம தான் கை தூக்குவோம். அதே மாதிரி தேவனுடைய ஜனங்கள் யாருன்னு அந்த இஸ்ரேலில் அப்போ கேட்டிருந்தேன்னா அங்கே பரிசேயர்கள் அந்த பிரதான ஆசிரியர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கை தூக்கியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி கூட யூதர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பரலோகத்துக்கு போனாங்கன்னா பரிசேயர்கள் சதுசியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி கூட அவங்க சொல்கிறது உண்டு. அப்போ இந்த பரிசேயரையும் பிரதான ஆசிரியரையும் தள்ளுறதுக்கு காரணம் என்ன? இது நமக்கு தெளிவாக புரியணும் இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் என்ன பண்ண மாட்டார், ஒருத்தரை வந்துட்டு வீணாக தினம் பண்ண மாட்டார், ஒருத்தரை திட்ட மாட்டார், ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த ஒரு இழப்பை அவங்களுக்கு சொல்ல மாட்டார் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த பரிசேயர்கள் யாருன்னு சொன்னும் போது நம்ம மோசோட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட மத தலைவர்கள். இவெல்லாம் இப்போ எப்படி சபையில் மூப்பருங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இஸ்ரேலோட மத தலைவர்கள் அங்கே அந்த மூப்பர்களாக இருந்தவங்க. மாத்திரம் ஜனங்களை மோசையோட நியாயப்பிரமாணத்தில் நடத்தி கொண்டு வந்தவங்க என்று பார்க்குறோம். அடுத்தது இந்த பிரதான ஆசாரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியர்களில் சில பேர் வந்துட்டு வேதபாரகர், ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்குங்க. இங்கே ஒரு டீச்சர்ஸ் இல்லைங்களா? அது மாத்திரமில்லை, இப்போ ஒரு தோல்லேருந்து இன்னொரு தோல் காப்பி பண்ணுறதுக்கு இவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா? இந்த பிரதான ஆசிரியர், இந்த ஸ்கிரைப்ஸ், இந்த வேதபாரகர்கள் மாத்திரமில்லை தங்களோட ஜீவனை முழுமையாக என்ன பண்ணாங்க? தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தக்கூடிய ஜனங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? ராஜ்யத்தை விட்டு நீங்கள் பொறும்பே தள்ளப்படுவீர்கள். சொல்கிறது நியாயமா? இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வாழ்ந்த ஜனங்களை நீங்கள் ராஜ்யத்தை விட்டு பொறும்பே தள்ளப்படுவீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் நியாயமா? கவனிக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே இன்னொரு விஷயம் கூட சொல்கிறார், உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டுன்றாரு. இந்த அழுகையும் பற்கடிப்பு வந்து 2ஆம் மரணத்தை குறித்து பேசலை. ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மத்தையில் 6 தடவை என்ன பண்ணிக்கிறாரு? இந்த அழுகையும் பற்கடிப்பை பற்றி பேசியிருக்கிறாரு. இங்கே லூக்காவில் பார்க்கும் போது லூக்காவில் ஒரு தடவை, டோட்டல் 7 டைம் என்ன பண்ணிக்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் இந்த அழுகையும் பற்கடிப்புன்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த அழுகையும் பற்கடிப்புன்றது இங்கே 2ஆம் மரணத்தை குறிக்கல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். யாருக்கு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம், ஐசக், யாக்கோபு அந்த ராஜ்யத்தில் அவங்க வரும்போது அங்கே யார் இருக்க மாட்டாங்களா? பரிசேயரும் வேதபாரகர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா? அங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. அப்ரஹாம், ஐசக், யாக்கோபு என்னவா இருப்பாங்க? ராஜ்யத்தில் என்னவா இருப்பாங்க? உலக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பதவியில் அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அதாவது பூமிக்குள்ள இருக்கிற ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, வழிநடத்துங்கிறது. அந்த ஒரு பதவிக்கு இந்த பரிசேன வேதபாரகர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துக்கிற அந்த ஒரு இழப்பு இவங்களுக்கு வந்து இவங்களும் நார்மலான ஒரு இஸ்ரேல் ஜனங்களாக இருப்பாங்களா? அதாவது அந்த ஒரு இப்போ நம்ம சபையோட வாய்ப்பை எழுதிட்டு உலக ஜனங்களோட கூட இருந்தால் எப்படி இருக்கும்?
இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோமே. அதே திங்கிங் தான் இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் ராஜ்யத்தை விட்டு தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு சொல்ல காரியம். பாருங்கள், அது வாசிக்கலாம். ஜக்கரியாவில் 12ஆம் அதிகாரம் வசனம் 10. இது தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தன்னை குத்தினவர்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்களா? புலம்புவார்களாம், இல்லைங்களா? தலைச்சன் பிள்ளைகளுக்கு துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள் சொல்லும் போது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேனே. நம்ம ரட்சிக்க வந்தவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொண்டுட்டோமே, குத்திட்டோமென்றுன்னு அந்த ராஜ்யத்தில் இவங்க வந்துட்டு மனக்கசந்து அலும்புவாங்களா. பாருங்கள், இது ஒரு உதாரணத்தை கூட சொல்கிறார் பாருங்கள். எபிரியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 17 கூட வாசிக்கலாம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பார்த்தீங்களா, என்ன சொல்றாருன்னா, இந்த எபிரியர் 12:17 யாரை குறித்து பேசுகிறாருன்னா, ஏசாவும் யாக்கோபு. ஏசா வந்துட்டு அந்த வாய்ப்பை இழந்துட்டு மறுபடியும் அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் என்ன பண்ணலைங்களா, தேவன் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல, ஏசாக்கு கொடுக்கல. இதே நிலைமை தான் பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் ராஜ்யத்தில் இருக்குன்னு ஒரு உதாரணத்தை நம்ம இங்கே கவனிக்கிறோம், இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். பின்னாடி பார்க்க போகிற எதுக்காக தள்ளப்பட்டார்கள்ன்ட்டுன்னு. ஆனால் ஒரு க்ளூ கொடுத்துட்டார். இப்போ ஏதோ ஒரு தவறு பண்ணால் தான் நான் என்ன பண்ணுவேன், அதுலேருந்து என்னை விழுகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும். அப்போ என்ன காரணம்? அப்போ அந்த காரணம் புது சிருஷ்டிகளுக்கு நமக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குன்ட்டுன்னு பார்க்கும்போது அப்போ சொல்கிறாரு பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. பார்த்தீங்களா, அப்போ பரலோக ராஜ்யத்தில் இவங்க பிரவாசிக்கிற காரணம் என்ன? இவங்களோட நீதி என்ன ஆகலையா, தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஆனால் நமக்கு என்ன சொல்லிட்டாரு, இவங்களோட நீதியும் பார்க்கிலும் நம்மோட நீதி அதிகாரிகா விட்டால் நமக்கு என்ன இல்லையா, பரலோக ராஜ்யத்தில் வாய்ப்பில்லை இன்ட்டுன்னு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன பாயிண்ட்டு, இவங்களோட வாய்ப்பை இழந்த காரணம் என்ன? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி என்ன பண்ணலையா இவங்க சரியாக பயன்படுத்தலை. யார்? இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்ன சொல்லிட்டாரு, அந்த நீதி நீங்கள் நிறைவேற்றிட நம்ம எங்கே போயிடுவோமா? அவங்க இழந்த இடத்த அந்த இழந்த இடத்துக்கு நம்ம என்ன போயிடுவோமா? அந்த ஒரு ராஜ்யத்தில் சபையாக மாறிடுவோன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு கொடுத்த நீதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர்களுக்கும் அது வேதபாரர்களுக்கு கொடுத்த நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமாணம், நியாயப்பிரமாணம், கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள். இதன் பிரகாரம் அவங்க எல்லாம் பண்ண அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்வது தான் அவங்களோட நீதின்ட்டு நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? ஸோ அவங்க வந்துட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணாங்க, எழுத்தின்படி என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சாங்க. ஆனால் நீதி அப்படி வராதுங்களா? வெறும் எழுத்தின்படி நம்ம இந்த பலியை செஞ்சு வெறும் பலியை ஒண்டி செலுத்திட்டா நம்மளுக்கு நீதி என்ன ஆகுதுங்களா? வராது, இல்லைங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் கூட வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். பார்த்தீங்களா, இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறார். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுங்க, ஆனால் அவங்க செய்கிற பிரகாரம், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். அப்போ அவங்களது வேலை என்ன? சொல்கிறது மாத்திரம்தான். ஆனால் சொன்ன பிரகாரம் என்ன பண்ணிடலாம், அவங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை. அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது மறுபடியும் 4ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லிட்டாரு. இன்னைக்கு எப்படி இந்த உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜனங்களை இப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த உலக போதகர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி தான் பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, எல்லா விஷயம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க படித்து தெரிஞ்சு ஜனங்களுக்கு போதிப்பார்களாம். ஆனால் அதன் பிரகாரம் என்ன பண்ணலையா, இவங்க
செய்யல, ஜனங்களை ஒரு பாரத்துக்குள்ளே தான் என்ன பண்ணிட்டாங்க இவங்க கொண்டு போயிருந்துன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் நமக்கு தெளிவாக புரியல. இந்த கேரக்டர் வரணும்னா ஏதோ ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது இல்லைங்களா? ஒரு விஷயத்த சொல்லியும் நம்ம செய்யாத போயிட்டோன்னா ஏதோ ஒரு கேரக்டர் என்ன இருக்குது, ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கேரக்டர் இருந்ததுனால அவங்க நீதி என்ன ஆகலையா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுக்கு அந்த நீதி ஆகலன்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 12 வாசிக்கிறார். இந்த ஜெபம் நமக்கு தெரியும், இது ஒரு ஓமை, ஜெபத்தின் ஓமை. இதில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு பரிசீலன் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த என்ன சொல்கிறாருன்னா, அந்த அந்நியக்காரரை பார்த்துட்டு, நான் என்ன பண்ணலையா, நான் வந்துட்டு தசம பாகம் செலுத்துகிறேன், ஜெபம் பண்ணுறேன், அந்த ஆயக்காரனை போல் நான் என்ன இல்லை, ஒரு கம்பேரிசன் அங்கே என்ன பண்ணிட்டாரு பண்ணுறது தான். நம்ம இந்த ஜெபம் நிறையா டைம் நம்ம என்ன பண்ணியிருப்போம். அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் செய்கிறேன், ஆனால் அவர் செய்ய மாட்டுறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே கம்பேரிசன் பற்றி பேசுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜெபம் பண்ணுற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, அப்போ பரிசேயர்கள் ஏன் நீதி எழுந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஜெபம் பண்ண விதம் அவங்களுக்குள்ளே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். பார்த்தீங்களா, ஆண்டவர் பேசக்கூடிய ஊமையோட காரணம் என்ன? இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, தங்களே நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள அந்த நீதி இழந்த முக்கியமான ஒரு காரணம். பார்த்தீங்கன்னா, நான் நீதிமான், ஆனால் மற்றவர்கள் ஒரு அநீதி அற்பமாக இருக்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டிசிஷனுக்குள்ள அவங்க வந்ததுனால தான் இந்த ஓமையை சொல்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு காரணம். அப்போ என்ன, தங்களே நீதிமான்கள்ன்றத என்ன அர்த்தங்க அது இல்லைங்களா? என்னையே நான் நீதிமானன்னு சொன்னேன்னா எனக்குள்ளே எப்படிப்பட்ட நீதி இருக்குது? தேவ நீதி இருக்கா, இல்லை சுயநீதி இருக்கா? அப்போ சுயநீதி உள்ளே வந்தால் தான், சுயநீதி உள்ளே இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாய்ப்பை எழுந்துட்டாங்கன்னு வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, தேவ நீதியை அறியாமல் தங்களோட சுயநீதி என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க ஆரம்பத்தில் ஓட்டம் கரெக்டாக இருந்துச்சு, அவங்க வந்த காரணம் நோக்கம் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வர 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 அவங்களுடைய தேவநீதி என்ன ஆயிடுச்சு, சுயநீதியாக மாறிடுச்சு. அப்போ எப்போ நமக்குள்ளே ஒரு சுயநீதி வரும்? இனிதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஏன் சுயநீதின்னு வந்துச்சுன்னு சொல்லும் போது, ஆரம்பத்தில் நல்லா வந்தாங்க, ஆனால் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. அவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட நோக்கத்து மேலே தான் அவங்களோட விருப்பம் என்ன ஆயிடுச்சு, அதிகமாக போயிருந்தனால தான் தேவ நீதியை இழந்து அவங்களுக்குள்ள சுயநீதி வந்திருந்தான்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5லேருந்து 6 வரை. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். பார்த்தீங்களா, அந்த சுயநீதி வர மட்டும் தேவநீதி அவங்களுக்கு இருந்ததுனால எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் சுயநீதி உள்ளே வந்திருந்தோம், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் செய்கிற கிரியை மனுஷர் எல்லாருமே என்ன பார்க்கணுமா, நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன்ட்டுன்னு மனுஷர்கள் பார்க்குற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, நடந்து கொண்டாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் மரியாதை என்ன பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு கூட நம்ம உதாரணத்துக்கு சபை கூடுதலில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், யாருன்னா எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம சபையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பாரு அவர் பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாரு. பார்த்தீங்களா, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லைங்களா? ஸோ அப்போ முதன்மையான இடங்கள்னாக்கா, இன்னைக்கு எப்படி உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில் எல்லாமே அந்த முதன்மையான இடம், அதை ரிசர்வேஷன்ஸ்ன்ட்டு சில சபைகளில் ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாங்க சேரில். அங்கே தான் என்ன இருக்கிறோம், சில வந்துட்டு ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உட்காருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காரணம் வரக்கூடிய காரணமே வந்துட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா சுயநீதி. பாருங்கள், இவங்களுக்குள்ள அந்த ஒரு முதன்மையான இடம், அது என்னையே நான் நீதிமான் கொண்டுட்டேன், என்னோடய ஸ்தானத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்துக்கு
விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க அந்த டைமில் அந்த ஜனங்களுக்கு போதிக்கும் போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இவ்வளோ நாள் பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் நாடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் எங்கே போயின்னுக்கிறாங்க? ஆண்டவர் பின்னாடி போயிருந்தோ அந்த இடத்துல இவங்களோட மென்டாலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பார்த்தீங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு? உலகமே பின் சென்று போயிடுச்சுன்ட்டு அந்த பரிசேயர்கள்ட்ட யார்ட்டும் சொல்கிறாங்க. அதோட விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஜனங்கள் என்ன எங்களை எங்ககிட்ட இருந்தாங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு என்ன இருந்தோம், வழிநடத்திட்டு வந்தோம். அதாவது அவங்கள ஏமாற்றிட்டு இருந்தோம் சிம்பிளாக சொல்லும் போது. ஆனால் இன்றைக்கி உண்மையானவர் வந்த பிறகு அவங்க பின்னால் போயிருந்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை கொல்ல கூட என்ன பண்ணல, துணியில். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சுயநீதி என்ன வெளிப்பட்டுச்சுன்னா பொறாமை, இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம கூட ஒருத்தர் சகோதரர் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. சடனாக ஒரு 2-3 வாரம் நம்மக்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேசினா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? பாருங்க, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயத்தை தான் அவங்க மத்தியில் ஆயிருக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இதோட விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மத்தியில் அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்த நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். பார்த்தீங்களா என்ன சொல்றாருன்னா, சரிகிற பிரகாரம் செலுத்தக்கூடிய பலியை நீங்கள் செலுத்திட்டீங்க. ஆனால் உள்ளுணர்வுக்கு எழுப்பக்கூடிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு முடியல சொல்ல, இவைகளே நீங்கள் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவன் சொன்ன அந்த வெளியரங்கமாக காரியத்தை நம்ம செய்ய, தேவன் அதை ஏன் செய்ய சொன்னார்ன்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே ஆவிக்குரியதுன்றாரு. என்னதுங்களா? நியாயப்பிரமாணம் எல்லாமே ஆவிக்குரியதுன்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவன் பலி செலுத்திட்டாரு, தேவன் காணிக்கை கொடுக்க சொல்லிட்டாரு, அதை ஒண்டி மாம்சரிகமாக காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க இவங்க செஞ்சுட்டு, உள்ளுணர்வு சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை என்ன பண்ணல இவங்க மாட்டலன்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம கவனிக்கும் போது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவங்க நீதி நிறைவேற்றது காரணமே வந்துட்டு, தேவன் சொன்ன அநேக பலிகள் செலுத்தினாங்க, காணிக்கை தந்தாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்த்துருக்கிற அந்த உள்ளம் என்ன இல்லை இவங்களுக்கு மாறாமல் இருந்த காரணமே வந்துட்டு இவங்களுக்குள்ள அந்த புகுந்த சுயநீதி தான். அதான் சொல்கிறார் பாரு, எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க, ஆனால் நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்களே. அப்போ ரெண்டுமே பேரலாக செய்யணுமா? தேவன் சொல்கிற வேலையும், அந்த வேலை எதுக்காக செய்கிறோன்னா நம்ம குணலட்சணத்தை ரெடி பண்ணத்தான் தேவன் வேலையை கொடுத்துருக்கிறாரு, இல்லைங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம நிறையா பேர் இங்கே தவறாக என்ன புரிஞ்சுக்கிறதுனா, வேலை செஞ்சுட்டா மாத்திரம் போதும், நான் தேவனுக்கு பலி செலுத்தி இந்த கரெக்டாகிடும். இல்லைங்க, நம்ம வேலை செய்கிறது என்னோடய குணலட்சணத்தை என்ன பண்ணோம், ரெடி பண்ணோம். அதான் சோம்பேறியேன்னு சொல்கிறாரு, இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அந்த ஒரு ட்ராக்கில் என்ன பண்ண முடியும், தேவனுடைய அந்த மென்டாலிட்டியிலே இருக்க முடியும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் அவங்க ராஜ்யத்தை விட்டு என்ன பண்ணாங்களா, தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவங்க ராஜ்யத்தில் வந்து மனக்கசந்து அழுவாங்க. இது நடந்த ஒரு நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். ஆல்ரெடி அந்த வாய்ப்பை எழுந்துட்டாங்க. அந்த வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு வந்திருக்குது. நமக்கு என்ன இதில் பாடம்னு சொல்லும் போது, அப்போ இந்த சுயநிதி நம்ம பார்க்கணுமா, அவசியமா, இல்லைங்களா? இது நமக்கு தேவையா? நம்ம தேவனுடைய சத்தியத்தில் கேட்டு வந்து இன்றைக்கு இந்த சுயநீதி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமானு சொல்லும் போது 100% அவசியம் தாங்க. ஏன்னா 7ஆம் சபைக்கு, லவோதிக்கா சபைக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல பேசும்போது என்ன நம்ம சொல்கிறாங்களா, அதிகமான சுயநீதி எங்கே தான் அதிகமாக இருக்குமா? 6 சபையும் பார்க்கிலும் 7ஆம் சபையில் தான் அதிகமாக இருக்குமா இந்த சுயநீதி. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும்
எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பார்த்தீங்களா, இது 7ஆம் லவோதிக்கா சபையில் பேசப்பட்டுக்கிற ஒரு விஷயம். அப்போ இங்கே என்ன, லவோதிக்கா சபையில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போ அங்கே சொல்கிறார், நான் ஐஸ்வர்யன் என்றும் அங்கே நான் என்ற ஒரு விஷயம் எப்போ ஒரு பரிசுத்தவான்களுக்குள்ளே வருதோ அப்பயே நம்மளோட சுயநிதி என்ன ஆகிடுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாமே எனக்கு இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, குறைவு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாமே எது மூலியமாக வந்தது நமக்கு, ஆன்லைன், யூடியூப். அதனால் நம்ம என்ன அந்த சகோதரருடைய ஐக்கியம், அந்த ஊழியத்தில் நம்ம ஈடுபடுத்தல. நம்ம கேட்டால் என்ன பண்ணுறோம், எல்லாமே ஆன்லைனில் வருதில்ல. எனக்கு ஏற்கனவே சத்தியம் தெரியும், இன்றைக்கி ஆன்லைனில் கேட்கணுமா இல்லையான்னு கூட அவசியம் வந்துடுது. யூடியூப்பில் இந்த சப்ஜெக்டா, எனக்கு தெரியாத சப்ஜெக்டா, இது பார்த்துக்கலாம் அப்புறமா, ஒரு அலட்சியம் இல்லைங்களா. அப்போ எனக்கு எல்லாமே இருக்குதுன்ற ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அதனால தான் சொல்லிட்டாரு, அவங்க நீதி எப்படி நிறைவேற்ற போன காரணமே சுயநீதி தான். ஆனால் இன்றைக்கி நமக்குள்ளே அந்த சுயநீதி இருந்துச்சுன்னா நம்மளும் என்ன ஆகிடும், அந்த வாய்ப்பா எழுதும். அதனால் ஒரு க்ளூவை கொடுத்துட்டாரு, அவங்க நீதியும் பார்க்கல, உங்கள் நீதி அதிகாரிகா விட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்றாருங்க. அப்போ அவங்களுக்கு நீதின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்துருந்தாரு, நியாயப்பிரமாணம், கட்டளைகள் எல்லாமே கொடுத்துருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவங்கள மாதிரி நம்மள ராஜ்யத்தின் புத்திரர்களா இல்லைங்களா? அவங்கள ராஜ்யத்தின் புத்திரர் தானே சொன்னாருங்க, நம்மளே ராஜ்யத்தின் புத்திரர் தான் சொல்கிறாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அந்த நல்ல விதை யார்? நம்ம தான் விதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நீதிமானான்னு சொல்லும் போது, எப்போ இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக எப்போ இயேசு கிறிஸ்துவ மனப்பூர்வமாக என் சொந்த இரட்சகராக என்னோடய பாவத்துக்கு பலியானவரை நான் எப்போ ஏற்றுக்கொள்கிறேனோ அப்போ நான் என்ன ஆகிட்டேன், நீதிமான் இல்லைங்களா, நீதிமான் ஆகிட்டேன். அப்போ எனக்கு நீதி இயேசு கிறிஸ்துவோட அந்த சால்வை எப்போ நான் தரித்து கொண்டனோ நான் நீதிமானாக ஆகிட்டேன். இப்போ நீதியில் நான் வந்துட்டேன். இங்கே நில்லிட்டா போதுமா அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் பிரமாணம் கொடுத்துருக்கிறாராம் இல்லைங்களா. ஒரே பலியை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு நம்ம அங்கேயே நிற்கல, நமக்கும் பிரமாணம் கொடுத்துருக்காராம். என்ன பிரமாணம் இருக்கலாம் இல்லைங்களா? புறஜாதிகளாக இருக்கிற நம்ம அழைக்கப்படும் போது நமக்கு என்ன பிரமாணத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், அன்பின் பிரமாணம் இல்லைங்களா. ஒரு உதாரணத்துக்கு நம்ம யோசித்து பார்த்தோம், அன்பின் பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கா? இல்லை. ராஜரீக பிரமாணம், அது பாடலில் தான் நம்ம அன்பின் பிரமாணம். அதுக்கு பேர் என்ன, ராஜரீக பிரமாணம் கொடுத்தாரா இல்லைங்களா. ஆனால் நியாயமுக்கு பிரமாணம் கொடுத்துருக்காரு. வாசிக்கலாம், ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். பார்த்தீங்களா, இங்கே சொல்லும் போது அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் அல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் இல்லாத நமக்கு நம்ம தான் நியாயப்பிரமாணம்ட்டார். யாருங்களா? தங்களுக்கு தாங்களே. அப்போ நமக்கு எப்படி நம்மளே நியாயப்பிரமாணம் ஆகிடும்னு சொல்லும் போது, நம்ம உடன்படிக்கை பண்ணும் போது என்ன வாக்குறுதி செலுத்தணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், அத்தா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லும் போது, அப்போ கொஞ்சத்தில்னு சொல்லும் போது அவங்களுக்கு அநேக நியாயப்பிரமாணங்கள் கொடுத்துருந்தாரு. யார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் நமக்கு என்ன பண்ணல, பிரமாணம் இல்லை. நமக்கு நாமே பிரமாணம்னு சொல்லும் போது நம்ம என்ன வாக்குறுதி எடுத்தோமோ உடன்படிக்கை பண்ணும் போது, அந்த கொஞ்சமான அந்த வாக்குறுதி அதை நிறைவேற்றினால போதும் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த அழைப்புக்குள்ளே நம்ம போவோம்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ நம்மளை கூட பாருங்களேன், அவங்கள நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணார். இன்றைக்கி நம்மளே எப்படி ஜட்ஜ் பண்ணுறாருன்னு சொல்லும் போது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 15-16 வரை. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும். பார்த்தீங்களா, எதை வச்சு தீர்க்கிறாரா? நம்முடைய மனசாட்சி, நம்முடைய சிந்தை இல்லைங்களா. அடுத்தது 16 பார்க்கும் போது, மனுஷருடைய அந்தகாரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்போ தேவன் புது சிருஷ்டியை, திருச்சபை பிள்ளைகள் எப்படித்தான் நியாயம் தீர்க்கிறாருங்களா? நம்மளோட சிந்தையை வச்சு தான் நம்மளை நியாயத்திருக்கிறார்
இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறீங்க. அவங்கள எதை வச்சு நியாயத்திருத்தாரு? அந்த கட்டளைகளையும் பலிகளையும் வச்சு அவங்கள என்ன பண்ணார், அது மூலிமா அவங்களுக்கு கேரக்டரும் நியாயம் திருத்தார். ஆனால் இன்றைக்கி நமக்கு முழுக்க நம்மளோட சிந்தையை தான் என்ன பண்ணுறாராம் வச்சு தான் நியாயம் தீர்க்கிறாருன்னு சொல்லும்போது, இல்லைங்களா? அப்போ நம்மளோட சிந்தை தான் புது சிருஷ்டின்றது ஒரு வேறம் இல்லை. மாமிச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை இருக்குது இல்லைங்களா? அந்த ஆவிக்குரிய சிந்தை தான் அந்த புது சிருஷ்டியை ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதை நம்ம எடுத்துன்னு போகணுன்ட்டு நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? அப்போ நம்ம சிந்தையை வச்சு தான் நியாயம் தீர்க்க போகிறார். நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற நீதி வந்துட்டு வெறும் இயேசு கிறிஸ்து விசுவாசம் மாத்திரம் அதான் சொல்கிறா இல்லைங்களா? நீங்கள் அழைக்கப்பட்ட இந்த விசுவாசக்கிறது மாத்திரம் இல்லை, பாடுகளை என்ன பண்ணுமா அனுபவிக்கணும்ன்ட்டுன்னு ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? அப்போ நம்மளோட நீதி எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட நீதி நம்மளுக்கு இருக்கணுமா? மெய்யான நீதி. என்னதுங்களா? பொய்யான நீதி இல்லை, மெய்யான நீதியை நம்ம தரித்து கொண்டால்தான் நம்ம தேவன் எதிர்பார்க்குற ஒரு நீதியை தேவனை பிரியப்படுத்த முடியும். ஏன் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாமே பலி செலுத்த தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம செலுத்துகிற பலி இன்றைக்கி எப்படி தெரியுமா ஆகிட்டுக்குங்களா? பழக்கம் ஆகிட்டுக்குது, ஒரு ஹேபிட்டாக பண்ணிட்டுருக்குறோம். என்ன ஆகிட்டுக்குதுன்னா, எதற்காக நான் பலி செலுத்துறேன்னு ஆகிட்டுக்குது, எதற்காக நான் பலி செலுத்துறேன்ட்டு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன், போயிட்டு பலி செலுத்தின்னு இருக்கிறேன். எப்படி அவங்க எதற்காக தேவன் அவங்களுக்கு பிரமாணம் கொடுத்தாரு அவங்க புரிஞ்சுக்கலையோ, இன்றைக்கி நம்மளும் என்ன தான் கவனக்குறையும் நமக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் பேசுகிறோம், சப்ஜெக்ட் கேட்குறோம், தேவனோட ஊழியம் எல்லாமே நம்ம செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம், சகோதரர்களுக்காக ஓடுறோம் வரோம், எல்லாமே ஓடுறோம். இதெல்லாம் எதற்காக? உன்னோட உள்ளத்தை மாற்றுறதுக்காக அந்த தேவன் என்ன பண்ணிக்கிற இந்த பலியை செலுத்த சொல்லியிருக்கிறாருன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறார் மெய்யான நீதி. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பலிகளை இன்றைக்கி என்ன பண்ணிட்டு ஒரு ஹேபிட்டாக பண்ணிட்டுக்கிறோம். இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரனுக்கு எல்லாமே மற்றவங்களுக்காக நம்ம பண்ணிடுறோம், ஹெல்ப் பண்ணிடுறோம். ஆனால் அதன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் என்ன? என் இருதயத்தில் புது சிருஷ்டியை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேனா? அதனால் நம்ம மூத்த சகோதரர் கூட சொல்வார், நம்ம செலுத்தக்கூட பலி எப்போ தான் என்னை மாற்றன்னு சொல்லும் போது, நான் செலுத்துகிற பலியில் வலி இருக்கணுமா? என்னங்களா? நான் செலுத்துகிற பலியில் வலி இருந்தால் தான் என் இருதயத்தை என்ன பண்ணோம், மாற்றும். ஆனால் வலி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் பலியும் செலுத்துவேன், ஆனால் கடைசியில் என் இருதயத்தை என்ன பண்ணுவேன் தேவனுக்கு நான். அதுதான் சுயநீதி, அப்படி தான் கொண்டு போவோன்ட்டுன்னு பார்க்குறோம், இல்லைங்களா? அப்போ ஆரம்பத்தில் நாமளும் இப்படி தான் வந்தோம், ஒரு உற்சாகமும் இப்பயும் உற்சாகம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் சோர்ந்து போயிடும். நம்மளும் சோர்ந்து போகும்போது தான் நமக்குள்ளே கூட அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். அப்போ சோர்ந்து போனால் என்ன அர்த்தம்? எதுக்கு நம்ம சோர்ந்து போகிறோம்? ஒரு இடத்துல நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவாகலைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அவங்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பரிசேயர்களோட எதிர்பார்ப்பு கனத்தை தேடுறது, என்ன சொல்கிறதுங்க, முதன்மையான இடத்த தேடுறது இவங்கக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி என்ன இருக்குங்க, 2 விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஆவிக்குரிய ஸ்தானங்கள் எதிர்பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி சபையில். என்னதுங்களா? ஸ்பிரிச்சுவல் பொசிஷன் இன் எக்லீஷியா. ஆவிக்குரிய ஸ்தானத்தை என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்க்குறோம், இல்லைங்களா? 2வது எதுக்கு நம்ம சோர்ந்து போகிறோன்னா, நம்முடைய அனுதின தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம எதிர்பார்ப்பு அநேகமாக இருக்கிறதுனால தான், நம்ம எதிர்பார்ப்பு வர காரணமே சுயநீதி தான். அதான் போதுமென்ற மனதுடன் தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு சொல்லும் போது, அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ, அந்த சுயநீதி நம்மக்கிட்ட இருந்து என்ன ஆகிடும், வெளியே போய் தேவனுடைய நீதியை நம்ம கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னொரு விஷயத்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, எனக்குள்ளே தேவநீதி போகிறதுக்கு காரணம் சுயநீதி. அப்போ சுயநீதி வர காரணம் என்னதுங்களா? கரெக்டாக சொன்னார், மேட்டிமை. எப்படிப்பட்ட மேட்டிமை? உலகத்தரமான மேட்டிமையா இது? யோவான் சொல்லும் போது ஜீவனத்து பெருமை, இது எங்கத்துலேருந்து வரலைங்களா? தேவனிடத்துலேருந்து வரல. அப்போ நமக்கு புது சிருஷ்டிக்கு மாம்சரீகமாக நம்ம பலி ஆகிட்டோம், மாம்சரீகமாக மேட்டிமை என்ன பண்ணிட்டோம், நம்ம எழுந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே எப்படிப்பட்ட மேட்டிமை வரும்ன்ட்டு நம்ம மூத்த சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா,
ஆவிக்குரிய மேட்டிமை, த டேஞ்சரஸ் டிசீஸ். இது ஆபத்தான நோய். இந்த நோய்க்கு ரெண்டே ரிசல்ட்டு. ஒன்று, தேவனை விட்டு தேவன் நமக்கு எதிர்த்து நிற்குவார் இந்த நோய்க்கு. அடுத்தது என்ன பண்ணிடுவார்னா, நம்ம 2ஆம் மரணத்துக்கு தான் போவோம். ஏன்னா இது யாரோட கேரக்டருங்க? மேட்டிமை டைரக்ட் சாத்தானுடைய கேரக்டர். அதுதான் சொல்கிறார், ஆவிக்குரிய மேட்டிமை. எனக்குள்ளே ஆவிக்குரிய மேட்டிமை இருக்குதுன்னா எனக்குள்ளே பரிசுத்தாவி என்ன ஆகிடும்? நான் எழுந்து போயிடுவேன். அதுதான் சொல்கிறார் இந்த ஆவிக்குரிய மேட்டிமைக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பார்த்தீங்களா? இங்கே கவனிக்கும் போது எதற்கு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி நீங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாரு? ஏன்னா உனக்குள்ளே ஆவிக்குரிய மேட்டிமை வந்துடும்ன்ட்டு தான் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல? அடங்கியிரு. அப்போ சுயநிதி வர காரணமே நமக்கு எதுங்க? இந்த ஆவிக்குரிய மேட்டிமை. அப்போ ஆவிக்குரிய மேட்டிமையை நம்ம அடக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த சுயநிதி என்ன ஆகிடும்? போயிடும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதில் கூட 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பார்த்தீங்களா? வேதாகமத்தில் தேவன் எதிர்த்து நிற்கிறார். முக்கியமான விஷயம் எதுங்களா? இந்த பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ எனக்குள்ளே இருக்கிற பெருமை இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு நோய் சிம்டம்ஸ் தெரிஞ்சால் தான் அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண முடியும்? டாக்டர் இடத்துல போயிட்டு குணப்படுத்த முடியும். அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மேட்டிமை இருக்காத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆவிக்குரிய மேட்டிமை எடுத்துட்டாலும் அந்த சுயநீதி நம்ம விட்டு என்ன பண்ணோம்? அகன்று போயிடுன்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த நோயோட முதல் சிம்டம்ஸ் என்னென்னு தெரியுங்களா? கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆவிக்குரிய மேட்டிமை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாதான். இந்த நோயோட அறிகுறியை வந்துட்டு எனக்கு இந்த நோய் இருக்குதுன்ட்டு என்ன பண்ண முடியாதுனால கண்டுபிடிக்கவே முடியாதா? ஆனால் இந்த நோய் இருக்குது பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய நோய் கேன்சர் எடுத்தால் கூட அவருக்கு ஆரம்பத்தில் என்ன ஆகுது? இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாது. எப்போதுமே கேன்சர் ஒரு 3rd ஸ்டேஜில் தான் என்ன ஆகும்? அது வெளியவே தெரிய வரும். அதே போல தான் இந்த டேஞ்சரான நோயை வந்துட்டு எனக்கு இந்த நோய் இருக்கா இல்லையான்ட்டு இந்த ஆவிக்குரிய மேட்டுமே நான் அறிந்து கொள்ள முடியாது. இது யார் தான் அறிந்து கொள்ள முடியுவாங்க? என்னை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆவிக்குரிய மேட்டுமையில் இருப்பேன். என்னை பார்க்குறதுக்கு நான் எப்படி இருப்பேன்? தெய்வீக தோற்றத்தில் இருப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா என்னை விட ஊழியக்காரங்க யாரும் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது பொய்ன்றார் இந்த இடத்துல. ஆவிக்குரிய மேட்டிமை முதல் சிம்டம்ஸ்ன்றாரு. எதற்கு இந்த ஆவிக்குரிய மேட்டிமை நம்ம பார்க்கணும்னா, ஏன்னா கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகிறதுனால உங்களுக்குள்ள அன்பு என்ன ஆகிடுமா? அதுக்கு தான் அன்பு சபை 7ஆம் சபையில் தான் அதிகமாக தணிஞ்சு போயிடும். எப்போ அன்பு தணிஞ்சு போயிடும்? ஆவிக்குரிய மேட்டிமை நமக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா? அதான் அன்பு சகலத்தையும் தாங்கும் சொல்லும். அது மாத்திரம் சகல பாவங்களும் என்ன பண்ணுமா? அது மூடும் இல்லைங்களா? பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறா பாருங்க. அப்போ இந்த சுயநிதி வர காரணமே மேட்டிமை. இந்த மேட்டிமை வர காரணமே நமக்குள்ளே அன்பு தணிஞ்சு போகிறது. இப்போ முதல் பாயிண்ட் ஆவிக்குரிய நோய். அந்த ஆவிக்குரிய மேட்டிமை எனக்கு இருக்கா இல்லையான்ட்டு என்ன பண்ண முடியாது? என்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் என்னை பார்க்கும்போது தெய்வீக தோற்றத்தை போல் இருப்பேன் நான் என்று பார்க்குறோம். ரெண்டாவது வந்துட்டு ரெண்டாவதுல இந்த முதல் காரணத்தில் இது வாசிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய மேட்டிமை எப்படி நமக்குள்ள வர சிம்டம்ஸ் எப்படி வரும் பாருங்கள். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள் மத்தியில். தேவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இல்லைனா எப்படி நான் சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா? இது பேர் ஆவிக்குரிய மேட்டிமையா இல்லை நல்ல கேரக்டரா? தேவனுக்காக எல்லாமே விட்டு வந்தது நல்லது. ஆனால் உணர்வார்த்தை கூட சேர்ந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? இல்லைன்னா நான் எப்படியெல்லாம் சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா? ஆனால் தேவனுக்காக என்ன பண்ணிட்டேன் பிரதர்? எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நம்ம பேச்சில் வருது இல்லைங்களா? இதோ சிம்டம்ஸ்ன்றாரு இல்லைங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன ஆகாது? நம்ம இப்போ ஒரு போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணுறோன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்களா? உலக கிறிஸ்தவர் மத்தியில் பாஸ்டர் பேசணும், பாஸ்டரோட பிள்ளைகள் பேசணும், இல்லை சர்ச்சில் ப்ரீஸ்ட் பேசணும். ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் ரைட்ஸ், அந்த சுயாதீனம் என்ன ஆயிடுச்சு? நமக்கு கிடைச்சிருக்கு.
ஆனால் பாருங்கள், எந்த அளவுக்கு தேவன் நம்ம இடத்துல சுயாதீனம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம கூட இல்லை விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, அன்பு இல்லை, அதுக்கு மேலாக மன்னிப்பு இல்லை, அதுக்கு மேலாக ஒரு மனது என்ன இல்லையா நம்ம கூட இல்லை. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இந்த மேட்டிமை வந்துச்சுன்னா எப்படி நம்ம எடுத்து பாரு. சுயாதீனம் தேவன் கொடுத்தாரு. அதனால தான் சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, எதுக்கு இதெல்லாமே நம்ம எழுந்து போகிறோம், நம்மளோட சுயாதீனத்தை நம்ம ஏன் ஒரு மேட்டிமை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லும் போது வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2 வசனம் 24. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாருன்னா, சண்டை பண்ணாமல் எல்லா இதுலையும் எப்படி இருக்கணுமா, சாந்தமுள்ளவனாக இருந்து தீமை என்ன பண்ணுமா, சகிக்கணும். அப்போ தீமை எப்போ நம்ம சகிக்காத இருக்கிறோமோ நம்மளோட சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், எப்படி யூஸ் பண்ணிக்குவோம். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு என்ன ஆகிடாது, நல்லதாக இருக்காது என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ ஆகையால் அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய சுயாதீனத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா அதுவும் ஆவிக்குரிய மேட்டிமைன்றார் இல்லைங்களா. எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணாமல் தீமையை சகிச்சிட்டோன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணிடலாமா, சமாளிக்கலான்றார் இல்லைங்களா. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிகள் கூட என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறோம். ஆவிக்குரிய மேட்டிமோட சிம்டம்ஸ் 3வது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிகள் நம்ம வச்சு என்ன பண்ணுறோம், அவங்க கூட கம்பேரிசன் பண்ணுறோம். எப்படி நம்ம கவனிக்கலாம்னு சொல்லும் போது, இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் கேட்கும் போது நமக்கு முதலாவது தோன்றுறது என்ன, எந்த ஸ்பீக்கர் பேசுவார், இந்த ஸ்பீக்கர் பேசினா நான் சப்ஜெக்ட்டு கேட்கலாம், இந்த ஸ்பீக்கர் பேசினா என்ன ஆகுது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். கம்பேரிசன் பாருங்கள், மேட்டிமேடு அடுத்தது செலக்டிவாக சில ஸ்பீக்கர்ஸை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம், சாய்ஸ் வச்சுருப்பா. தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேவன் தான் ஆக்சுவலி நமக்கு சாய்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, ஆனால் நம்ம தேவனுக்கு இன்றைக்கி சாய்ஸ் கொடுக்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா, அதில் எனக்கு கம்பேரிசன்லேயே வருது பாயிண்ட்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் இவரும் ஒரே ஊழியத்தில் தான் இருக்கோம், ஆனால் அவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் அதிகம், எனக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை இல்லைங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரை விட நான் நல்லா கிளாஸ் பேசுகிறேன், நல்லா சப்ஜெக்ட் பேசுகிறேன். பாருங்கள், அவர் நம்ம உட்காந்துருக்கும் போது ஒரு ஸ்பீக்கரை பார்த்து என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா இன்னும் அவரை விட என்ன பண்ணியிருப்பேன், சப்ஜெக்டை பேசியிருப்பேன் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே வரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு 2-3 சப்ஜெக்ட் பேசி நம்மளோட சப்ஜெக்டை சகோதரர்கள் விரும்பிட்டு இருப்பாங்க. உடனே நமக்குள்ளே ஒன்று வந்துடும், நான் எதுவுமே படிக்கலை, எதுவுமே இல்லை, எனக்கு மாத்திரம் எப்படி இந்த மாதிரி ஞானம், என் சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, சபை மக்கள்லாம் நல்லா கேட்குறாங்களே, விருப்பத்தோடு கேட்குறாங்களே. பாருங்கள், இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்குது, டெய்லி நடக்கக்கூடிய இதெல்லாமே ஆவிக்குரிய மேட்டிமைன்றாரு. ஒரு வேளை சப்ஜெக்ட் பேச எனக்கு நல்லா சப்ஜெக்ட் பேச எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, ஸ்லோவாக அந்த சபைக்கு வரத்தை என்ன பண்ணிவிடுவேன், ஸ்லோவாக நிறுத்திடுவேன். அடுத்தது நானே கிளாஸஸ் தொடங்க ஆரம்பிச்சிடுவேன். எப்போ கம்பேரிசன் பண்ணுறோமோ இந்த நிலைமைக்குள்ளே போய்டுன்றாரு. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட பிரச்சனையை சபை பிரச்சனையாக மாற்றுறது. இப்போ சபையில் 2 பேருக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, சபை பிரச்சனை எதுக்கு திரும்ப மாற்றுவாங்க, அந்த சபையை விட்டு நான் பிரிஞ்சு போகணும், அதுக்கு தான் அந்த தனிப்பட்ட பிரச்சனையை சபை பிரச்சனையாக மாற்றுறது. இது கூட மேட்டிமைன்றாரு. இது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 வசனம் 18-19. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. பாத்தீங்களா, நீங்க சபை கூடுதல் ஒரே சபையில் வரும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்குதான், பிரிவினை இருக்கா இல்லைங்களா. அப்போ எப்போ பிரிவினை வரும், ஒரு 2 பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனையை சபை பிரச்சனையாக மாற்றிட்டோன்னா அது என்ன ஆகிடும்,
சபைக்குள்ள அந்த பிளவு, அந்த பிரிவினை ஏற்படும். ஆனால் இது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. எதுக்குன்னா உங்களில் உத்தமர்கள் யார் என்று விளங்கும்படி. ஆனால் இந்த பிரச்சனையை சபையில் யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஐயோன்ட்டார். சபையில் பிரச்சனை வரும், அந்த அவசியம் அனுமதிக்கப்பட்டுக்குது. ஆனால் இது யாரால் வருதோ அவங்களுக்கு ஐயோ என்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. பார்த்தீங்களா, எந்த மனுஷனால் இடறல் வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லும் போது, அப்போ நான் சபைக்குள்ளே அந்த பிரிவினை கொண்டு வரத்துக்காகவே என்னோட தனிப்பட்ட பிரச்சனையை நான் சபை பிரச்சனையாக மாற்றிடுவேன். ஆனால் பாருங்கள், இந்த பிரிவினை கொண்டு வரும்போது ஒன்று நான் பிரச்சனையை கொண்டு வரேன், நான் சபையை விட்டு வெளியே போகலாம். இல்லை சபை மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, என்னோடய பிரச்சனையில் அவங்க பண்ண வெளியே. ஆனால் இங்கே ரெண்டு என்ன சொல்கிறார் ரசல், என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் ஒரு சபையை விட்டு விலகி போகிறாங்களோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவும், அவங்க வந்துட்டு அந்த சபையில் வர தேவன் அனுமதிக்கிற சோதனைக்கு நிற்க அவங்க தகுதி இல்லைன்ட்டார். ஏன்னா யார் மத்தியில் தான் நெருப்பு பற்றி எரிகிறதா? நம்ம மத்தியில் தான். அப்போ நம்ம மத்தியில் இப்படி பிரச்சனை நடக்கும். அதில் என்ன பண்ணுமா, முடிவு பரியந்து நம்ம தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், நிற்கணும் என்று சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி யாராவது சபையை விட்டு விலகி போகிறாங்கன்னா தேவன் கொடுக்குற மிக மகத்துவான அனுபவங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, எழுந்துட்டாங்களா என்றார். ஸோ அப்போ எப்போ தனிப்பட்ட பிரச்சனையை சபை பிரச்சனையை மாற்றுறது ஒரு மேட்டிமை, ஆவிக்குரிய மேட்டிமை. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிமை இருந்தால் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் இருக்குமா. ஒருத்தர் என்ன பண்ணுவோம், டாமினேட் பண்ணுவோம், புரியுதுங்களா? ஒருத்தர் அதிகாரம் செலுத்துவோம் ஒருத்தர் மேலே. இந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றாரு. இந்த ஸ்பிரிட் அதிகமாக யாருக்கு இந்த மேட்டிமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எழுத சொல்கிறாருன்னா, அதிகமாக இந்த மேட்டிமை யாருக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாமினேட் பண்ணுற மேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸுங்களுக்கு இல்லைங்களா. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, எனக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கும், ஒருத்தர் டாமினேட் பண்ணுறேன். அடுத்தது மூப்பர்களுக்கு, அடுத்தது பொறுப்பாளர்களுக்கு, இவங்களுக்கு இந்த டெஸ்ட் அதிகமாக வருமா, ஒருத்தரை அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்பிரிட் இல்லைங்களா, டாமினேட் பண்ணுற ஒரு ஸ்பிரிட். ஆனால் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்ற ஒரு ஸ்பிரிட் வரும். இது என்னோடய சபை, என்னோடய ஐக்கியம், என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஆனால் ஐக்கியம்ன்றது அது இல்லை, டாமினேட் ஸ்பிரிட்டிங்கிறது ஒரு ஐக்கியம் இல்லை. வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாத்தீங்களா, யார் யார் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் வைக்கிறாங்களோ அவங்க கூட நம்மளோட ஐக்கியம் என்ன இருக்கணுமா. ஐக்கியத்தில் ரிசர்வேஷன் இல்லை. ரிசர்வேஷன் வைக்கிறவங்க டாமினேட் பண்ணுற ஸ்பிரிட் இருக்குது. யார் பிதாவோடும் குமாரோட ஐக்கியம் இருக்குதோ அவங்க கூட நம்மளோட ஐக்கியம் என்ன இருக்கணும், இருக்கணும். அதனால அடுத்த வசனத்தில் சொல்கிறார், 7ஆம் வசனத்தில், அவங்க எல்லாமே ஒளியில் நடந்ததால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ ஒளியில் யாரெல்லாம் நடக்கிறவங்க கூட நம்மளோட என்ன இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம இருக்கிற சபை மாத்திரத்தை பரலோக போவோமா, நம்ம தான் பரிசுத்தவான்களா? உலகம் எங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரே சரீரத்து கூட என்ன பண்ணணும், நம்மளோட ஐக்கியம் இருந்தால் தான் அது ஒரே சரீரம் இல்லைங்களா. இல்லைன்னா அது பேர் துண்டு துண்டு சரீரன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலான்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து டாமினேட் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐக்கியம் என்ன ஆகிடக்கூடாதுன்னா அமைப்பாக மாறிடக்கூடாதான். என்னதுங்களா, இந்த ஐக்கியம் அமைப்பு இன்றைக்கி பாபிலோன் தான் அமைப்பு, நம்ம அமைப்பு இல்லை. அதனால தான் பிரதர் ரசூல் எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவல் எக்லிஷா. ஒரு மூப்பருக்கு இன்னொரு எக்லிஷா மேலே அதிகாரம் செலுத்த என்ன இல்லையா, அதிகாரம் அல்ல இல்லைங்களா. இப்போ 2 ஊரில் எக்லிஷாக்குதுன்னா, இந்த அந்த ஜனங்களுக்கு நான் தான் சப்ஜெக்ட் பேசியிருந்தாலும், அவங்கள நான் சத்தியத்தில் கொண்டு வந்திருந்தாலும், எனக்கு அந்த எக்லிஷா மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய இல்லை. அந்த எக்லிஷாவோட பொறுப்பு யாருக்கு தான் இருக்குது, அந்த எக்லிஷாங்களுக்கு தான், சபை மக்களுக்கு தான். இது நம்ம இந்த டாமினேட் ஸ்பிரிட்டில் வரும். ஏன்னா இது சொல்கிறார், வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் கூட வாசிங்க சிஸ்டர். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. பார்த்தீங்களா, கட்டாயமா அல்ல, கண்ட்ரோலில் மேய்க்கக்கூடாது நீங்கள். அது அடுத்தது 3ல் சொல்கிறாரு, வாசிக்கலாம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
மூப்பர்களுக்கும் விசேஷமாக மூப்பர்களுக்கும் ஸ்பீக்கர்ஸ்களுக்கும் பொறுப்பாளர் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை என்ன பண்ணக்கூடாது, இருமாப்பை ஆளக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு தான் என்ன பண்ண பெரிய டெஸ்ட்டு, இவங்களுக்கு தான் ஆசீர்வாதமும் பெருசு. வாசிக்கலாம் அடுத்த வசனம் 4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா, யாருக்கு சொல்றாரு? விசேஷமாக மேய்ப்பர்களுக்கு சொல்ல ஆசீர்வாதம். அப்போ எந்த அளவுக்கு இது டெஸ்ட், அவங்களுக்கு தான் அதிகம் டெஸ்ட் வரும் ஆவிக்குரிய மேட்டி மேலே அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா எல்லா நோய்கள் வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணாது, அண்டாது. சில நோய்கள் சிலருக்கு தான் என்ன போய் சேரும் இல்லைங்களா? சில நோயோட தாக்கம் சிலருக்கு தான் போய் என்ன தாக்கும். இப்போ கொரோனா கூட யாருக்கு அந்த ஒரு இம்யூனிட்டி பவர் கம்மியாகுது என்ன ஆகிடும், அது அழகுன்ற பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்டு எஸ்பெஷலியாக ஸ்பீக்கர்ஸுங்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மூப்பர்களுக்கு தான் இது அணுகும். அதுக்கு அதான் சொல்கிறார், நீங்கள் அநேகர் போதகராக விரும்பாதீர்கள், ஆக்கினி தீர்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்றார் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதன் பிரகாரம் நடக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது என்று பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இந்த கண்ட்ரோல் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, லூக்கா 12:45 அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால். பார்த்தீங்களா, என்ன சொல்லிட்டாருன்னா, ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரா, தன்னோட சபை மக்களை வேலைக்காரர் என்ன பண்ணுவாரா, அடிக்கவும் புசித்து குடித்து வெறுக்கப்பா. அப்போ ஒரு சபை மூப்பர்களுக்கு என்ன இருக்கு, அதாவது சபையை வழிநடத்துறவர்களுக்குள் வந்துட்டு அங்கே அடித்து புசிக்கவும் சொல்கிறாரு இல்லைன்னா, புசித்து குடித்துன்னு சொல்கிறாரு இல்லைன்னா, இது வந்துட்டு உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சபையை வழிநடத்த தங்களோட சுயநலத்தினால நீங்கள் என்ன பண்ணாதீங்க வழிநடத்தி. இது 2ஆம் வரிகள் இந்த லூக்கா 45 மேலே வாசிச்சிங்கன்னா இது 2ஆம் வரிகளில் பேசக்கூடிய ஒரு வசனம். இன்றைக்கி டாமினன்ட் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா சபை மக்கள் என்ன பண்ணுவோம், நம்ம அடிக்குவோம்னாக்கா அவங்கள நம்மளோட சுயநலத்தினால என்ன பண்ணுவோம், சபை மக்களை வழிநடத்துவோம். எச்சரிக்கையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளை. அடுத்து இன்னும் 2 சில விஷயங்கள் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது நமக்கு வரக்கூடிய மேட்டிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எனக்கு நோய் இருக்கா இல்லையான்ட்டுன்னு செல்ஃப் ப்ரொமோட்டிங்னு சொல்லுவாங்க. தமிழில் ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க, சுய விளம்பரக்காரர், என்னையே நான் விளம்பரம் பண்ணுறது. அதை இன்னும் சொல்லணும்னா சுய உயர்வுன்றாங்கன்னு பார்க்குறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக தேவனுடைய ஊழியம் செய்கிறேன், அதிகம் அறுவடை பண்ணுறேன், அதிகமாக படிக்கிறேன், அதிக மீட்டிங் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறேன் இல்லைங்களா, என்னுடைய எக்லிஷாக்கு நான் நிறையா வேலை செஞ்சுருக்கிறேன் இல்லைங்களா. இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணாக்கா, நான் இதெல்லாமே செஞ்சுட்டு நான் வந்து என்ன திறமை பண்ணுவேங்க, இதை குறித்து நான் என்ன பண்ணுவேன், பேசுகிறதுக்கு ஆசைப்படுவேன். என்னால் இந்த எக்லிஷாக்கு நான் வேலை செய்கிறேன்ப்பா, நான் மொத்தமாக பேசுகிறதுக்கு ஆசை, மற்றவங்களும் பேசுகிறதுக்கு என்ன இருக்கும் என்னோடய எதிர்பார்க்குவேன். எதுக்கு இந்த எதிர்பார்ப்பு எனக்கு வருது, சபையில் எனக்கு என்ன இருக்கும், ஒரு உயர்வு வேணும். அப்போ எப்போ என்னையே நான் விளம்பரத்தார் பண்ணுறேன்னா, சபையில் எனக்கு ஏதோ ஒன்று என்ன வேணும், ஒரு உயர்வு வேறதுக்கு தான் என்ன பண்ணுறேன் என்னையே நான். இதெல்லாமே வந்து தற்செயலாக அவர் பண்ணுறது, அதாவது வந்துட்டு அந்த மேட்டிமை எனக்குள்ளே இருக்குதா இல்லையான்ட்டு என்ன ஆகாது, தெரியாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாமே நமக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ்ன்றாரு. அப்போ இங்கே சொல்லும் போது தான் சொல்கிறாரு, நம்ம மூத்த சகோதரர் இங்கே எழுதும் போது சுய விளம்பரத்தாரும் வந்து நம்ம சபையில் ஏதோ ஒரு பதவிக்காக என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு நம்ம பண்ணுறோம், இதெல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன், என்னை பற்றி இவங்க பேசணுன்னு கூட நம்ம ஆசைப்படுறோம். நான் சபைக்கு தெரியப்படணும் இல்லைங்களா, சபைக்கு தெரியப்படணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சபையில் பதவிக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய ஜீவனை போகாதீங்க. சபையில் பதவிக்காக இல்லை, உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை பதவிக்கணுன்ட்டார். சபையில் பதவிக்காக நம்ம இந்த ஒரு ஊழியத்துக்கு வரல, தேவனுடைய வசனத்தை என்னோடய இருதயத்தில் பதவிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு புரிஞ்சுட்டோன்னா அந்த சுய விளம்பரத்தார் நம்மை விட்டு போயிடுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்துட்டு தேவனுடைய ஊழியம் செய்கிறதுக்கு வந்துட்டு போட்டி போடுறோம் இன்றைக்கி, காம்படிஷன்ஸ் இல்லைங்களா. ஸோ அது இருக்கக்கூடாது. வேலை செய்கிறது நல்லது, ஆனால் அந்த வேலையில் என்ன இருக்கணுமா, கீழ்ப்படிதலும் அன்பு இருக்கார். ஏன்னா இது அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் நடந்துச்சு. வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையாலும் செய்யக்கூடாதுங்களா. அப்போ தேவனுடைய ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், போட்டி போடவே கூடாது. என்னத்துக்கு போட்டி வரும், இது என்னோட ஊழியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும்,
போட்டி வரும். இது யாரோட ஊழியம்? அப்பாவோட ஊழியம், அப்பாவோட வியாபாரம், அப்பாவோட பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் ஒருத்தருக்கு தரப்படல, எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஷேர் பண்ணியிருக்கிறார். ஷேர்டு பிஸ்னஸ் பகுத்து கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி, ஒரே பரிசுத்த ஆவியினால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஞானஸ்தானம் சபை முழுதும் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவிக்கு அநேக வரங்கள் உண்டுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அநேக வரங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுக்குதுன்னு தவிர எல்லா வரங்களும் எனக்கே கொடுக்கப்படல. அப்போ இது என்னோட ஊழியம் இல்லை, நான் சொந்த கொண்டாடுறதுக்கு. இது தேவனோட ஊழியம், சபையோட ஊழியம். இந்த மென்டாலிட்டியில் இருந்துட்டோன்னா நம்ம போட்டி போட்டு என்ன பண்ண மாட்டோம், இந்த ஊழியத்தை நடத்த மாட்டோம் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா இதுவும் ஆவிக்குரிய மேட்டிமைன்றாரு. ஸோ அடுத்தது நம்ம போயிடலாம். சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எதுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. ஆனால் இந்த வசனத்தை சொல்கிற காரணமே வந்துட்டு 3 நாளில் வசனம் சொல் உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ மேலுள்ள சிந்தை கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சு. ஏதோ வீண்வாதையினால் போட்டு நான் என்ன பண்ணல, ஊழியத்தை பண்ணல. என் அப்பாவோட ஊழியம், என் அப்பா என்ன சொல்கிற அதை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பூமியில் செய்ய வந்திருக்கிறேன். அவருக்காக வாழல, பிறருக்காகத்தான் என்ன பண்ணார், வாழ்ந்துட்டு. அதுக்கு தான் சொல்ல அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்க கடவுது இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு காம்படிஷன் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் பிரதர் ரசல் சொல்லும் போது ஊழியத்தில் நம்மளுக்கு போட்டிகள் இருக்கக்கூடாதான், அன்பில் போட்டி போடணுன்றாரு நமக்கு. எதுங்களா? அன்பில் யார் அதிகமாக அன்பு செலுத்துகிற நீங்கள் போட்டி போடுங்கன்றாரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அடுத்தது போயிடலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு எப்படி வந்துருக்குன்னா, ஒரு நமக்கு ஆவிக்குரிய மேட்டிமை இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலான்னா, நான் ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுக்கணும். எப்படி? எதுக்கு நான் சப்ஜெக்ட் பேசணும்? ஜனங்களை தேவனுக்கு ஒப்புரவாக்குதல் தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, என் சப்ஜெக்ட் நிறையா பேர் என்ன பண்ணணும், கேட்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சி விதமான ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுவேன், பாடத்தை தயாரிக்குவேன். இந்த பாடத்தை தயாரிக்கும் போது என்னோடய சொந்த எண்ணங்களை நான் என்ன பண்ணுவேன், போடுவேன். ஏன்னா அது சபை மக்களுக்கு என்ன இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும். அவங்க அதில் என்ன பண்ணிவிட்டு அடுத்த முறையில் என் சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, விரும்பணுன்ட்டு ஒரு புதிய பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கீழே விழுந்துருவேன்றாரு இல்லைங்களா? ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னாக்கா, நம்ம எதுலேருந்து தான் பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 45ஆம் வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். பார்த்தீங்களா? அந்த ஊழிய நேரங்களா, சார்ல்ஸ் டேஸ் ரசல், நம்முடைய 7ஆம் சபை தூதன், இவர் என்ன பண்ணிக்கிறார், அந்த 7ஆம் சபை மூலியமாக வந்த அந்த ஒரு உணவு இல்லைங்களா, அதை சொல்கிறார். உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் அந்த ஏற்ற நேரத்தில் போஜனம் என்ன தான் பண்ணிக்கிறார், நமக்கு கொடுக்கறதுனால 300 வருஷத்துக்கு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியில் நமக்கு சப்ஜெக்ட் இருக்குது. சமைச்சு வச்சுட்டார் ஆல்ரெடி அவர். அதை எடுத்து என்ன பண்ணணும், நம்ம பிறருக்கு பகிர்ந்து கொள்ளணும். நானே புதுசாக பண்ணேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவேன், விழுந்துடும். ஏன்னா சொல்லிட்டார் கிளியராக, 7ஆம் தூதன் மூலியமாக தான் உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டுக்குதுன்ட்டுன்னு இல்லைங்களா? ஸோ இது நம்ம கவனிக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம என்ன இருக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கே இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்தில் தானே இருக்கிறோம் இல்லைங்களா? பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, பிரகாரம் இருக்குது. பிரகாரத்தில் அதிக வெளிச்சமா, பரிசுத்த ஸ்தலத்தில் அதிக வெளிச்சமா? சூரியன் அதிக வெளிச்சமா இல்லை குத்துவலுக்கில் வர வெளிச்சம் அதிகமா? பிரகாரத்தில் எது இருக்குது, சூரியன். சூரியன் தான் அதிக வெளிச்சம் இருக்கும். பட் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது குத்துவிளக்கு. குத்துவிளக்கு வெளிச்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். எது அதிக வெளிச்சம், பிரகாரத்தில். அப்போ நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே வந்துட்ட பிறகு அந்த திரையை கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெளியே இருக்கிற சூரியன் வெளிச்சம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இதை விட இன்னும் சத்தியம் நிறையா இருக்கா. ஏன்னா வெளிச்சம் என்ன இருக்குது, வெளியே பயங்கரமாக அடிக்குது, இதை விட நல்லா இருக்குதுன்னு புதுசாக ஸ்டடி பண்ண போகும்போது நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா அந்த சூரியன் 7 நேரம் மட்டும் இருக்குங்களா, சாயந்தரம் 6 மணி மட்டும். பரிசு ஸ்தலத்தில் வெளிச்சம் 7 நேரம் இருக்கும், 24 ஹவர்ஸ் எரிஞ்சுனே இருக்குமா. அதனால தான் எப்போதுமே பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே வந்துட்டு பிறகு அந்த குத்துவலுக்கு வெளிச்சலே நம்ம வாழ்ந்துன்னு போகணும். அது என்றைக்குமே என்ன ஆகாது, அணையாது. அது தான் இன்றைக்கி உலக கிறிஸ்தவர்களுக்கு இந்த பைபிள் சத்தியம் வெளிச்சம் எப்படி இருக்குதுங்களா, டிம்மாக தானே இருக்குது. ஆனால் உலகத்தோட கிறிஸ்தவ மண்டலத்தில் சத்தியம் எப்படி இருக்குதுங்க, வெளிச்சமாக இருக்குது அவங்களுக்கு. ஆகையால் அன்புக்குரிய சகோதரர், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த குத்து வெளுக்கு 7 குத்து வெளுக்கில் வர வெளிச்சத்தில் தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஒரு வழியை நடத்தணும்னு சொல்லும் போது அதுக்கு தான் ஏற்ற வேலையில் யார் ஏற்படுத்தினாரா, பிரதர் ரசல்
சார்ல்ஸ் டேஸ் ரசல் 7th ஏஞ்சல். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டிமே நம்ம எடுத்து போடணுன்ற இது நோய் வந்துடும்ன்ற எதுங்க புதிதான ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். யாரும் பேசாத சப்ஜெக்ட் என்ன பண்ணோம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு அட்ராக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம்னா விழுந்துருவேன்ட்டார். அதாவது ஒருத்தரை கவர் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட் நம்ம பேசுகிறதுக்கு இங்கே வரல. ஒருத்தர் தேவன் இடத்துக்கு மனம் திரும்புறதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறோம் சப்ஜெக்ட் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு 2 பாயிண்ட் முடிச்சிடலாங்க. அடுத்தது வந்துட்டுனா செல்ஃப் அஷூரன்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிச்சயிக்கப்பட்டது தான் உண்மை. எப்படின்னு புரிஞ்சுக்கலான்னா எக்லிஷாவில் ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு எல்டர்ஸ் மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங், ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்னுடைய கருத்து தான் என்ன இருக்கணும் முதன்மையாக இருக்கணும். என் கருத்தை என்ன பண்ணணும் அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போனா நான் எந்த மைண்டோட வந்துக்கிறேன் செல்ஃப் அஷூரன்ஸ். நான் டிசிஷன் எடுத்தது தான் நிச்சயிக்கப்பட்டது, அதுதான் நிச்சயம். ஒருவேளை மற்றவங்களுடைய கருத்து கரெக்டாக இருந்தால் கூட என்னால் என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலை வரும். இது நடக்குது நமக்குள்ளே இருக்குது நடக்குதுன்றாரு. மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் கூட நம்ம வரோம். ஏன்னா என்னோடய கருத்துக்கள் தான் என்ன ஆகணும் சபையில் ஓடணும். ஒரு என் கருத்துக்கள் வேணாம் பிரதர் இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு அப்படியே என்ன ஆகிடும் அதுதான் பாரு இதுவும் ஆவிக்குரிய நோயின்ட்டார். செல்ஃப் அஷூரன்ஸ் தன்னைத்தானே நியமிச்சுக்கப்படும். இந்த நோய் வந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் தெரியுங்களா? இன்னைக்கு எந்த ஸ்பீக்கர் இது வந்துட்டு யார் சப்ஜெக்ட் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுறதில்ல சப்ஜெக்ட் கேட்குறதில்ல. புரியுதுங்களா? ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுறதில்ல இன்றைக்கி சப்ஜெக்ட் கேட்குறதில்ல. கன்வென்ஷன்ஸில் பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். ஏன்? எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே, அதை நான் மறுபடியும் என்னத்துக்கு கேட்குறது? ஆனால் அப்போஸ்தலர் என்ன சொல்ல மேலும் மேலும் உங்களுக்கு நான் எழுதுறதுனால நான் சோர்ந்து போகத்தில்ல, அது மேலும் மேலும் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது நன்மையாக ஆகிடும்ன்றார் இல்லைங்களா? பாருங்கள் அப்போ ட்ரெண்ட் எப்படி வந்துக்குது. எனக்கு எல்லாமே தெரியறதுனால தான் நான் இன்னொரு ஸ்பீக்கர் என்ன பண்ண மாட்டேறேன் சப்ஜெக்ட் கேட்க மாட்டேறேன். இந்த ட்ரெண்டு நமக்குள்ளக்குது, இதை எடுத்து போகணும். இதுவும் ஆவிக்குரிய நோயின்றாரு. ஸோ அடுத்தது பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது இந்த நோய் நம்மளை தாக்குன்னு சொல்லும் போது செக்ஷுவல் இம்மாரலிட்டின்றார். என்னதுங்களா? நமக்குள்ளே இந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி காம விகாரம் மேட்டிமையோட ஒரு அறிகுறின்ட்டார். இது நிறையா பேர் நம்ம என்ன பண்ண புரிஞ்சுக்கல, ஆனால் விழுந்துருவோம் இதில் இல்லைங்களா? வாசிக்கலாம். மத்தேயு மன்னிக்கணும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இங்க எழுதும் போது என்ன சொல்லிட்டாருன்னா தங்கள் இருதயத்தில் கடினத்தினாலே, தங்களோட இருதயம் கடினப்பட்ட. அப்போ மேட்டிமைனா என்ன இருதயம் என்ன ஆகும் கடினப்பட்டுரும். இந்த கடினப்பட்ட அதோட ரிசல்ட் வந்து 19ஆம் வசனம் வாசிக்கலாம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். எதுக்கு பார்த்தீங்களா? மேட்டிமோட அறிகரை காம விகாரத்தை என்ன ஆகிடுவோம் நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். அதனால தான் பிரதர் ரசல் இந்த இதில் எழுதுறாருங்க, காலை வாக்குறுதின்னு நம்ம படிக்கிறீங்களா, வவ் அன்டு த லார்ட். வவ் அன்டு த லார்ட் படிக்கிறோம் இல்லைங்களா? மன்னா மாதிரி வவ் அன்டு த லார்ட் டெய்லி மார்னிங் டிவோஷன்ஸில். அதிலெல்லாம் சொல்கிறாரு ஒரு ரூமில் வந்துட்டு, அதாவது ஒரு ரூமில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு சூப்பராக சொல்கிறார். ஒரு ரூமில் வந்துட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், தவறில்லை. ஆனால் ஒரு புருஷன் ஒரு சகோதரனோ வேறு சகோதரியோ எந்த காரணத்துக்கோ எந்த டிஸ்கஷனும் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடாதுன்றார். அது நீங்கள் படித்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு வவ் அன்டு த லார்ட் ரொம்ப எச்சரிக்கை. வாசிக்கலாம் அந்த நம்ம வவ் அன்டு த லார்ட் வாசிங்க. மேலும் கீழுள்ள விதிவிலக்கு தவிர எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எதிர்பாலினரிடத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமையிலும் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். பார்த்தீங்களா என்ன எப்படி பியூட்டிஃபுல்லாக பாருங்க. நம்ம மேட்டிமை இந்த காம விகாரத்தை ஒப்பு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்ண நம்மளுக்கு. அடுத்தது விதிவிலக்கு. சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி குழந்தைகள்
தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்கள், மேலும் கூடுமான வரையில் அறை கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்பாலினரோடே ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன். சாதாரண எழுதியிருக்கார் 7ஆம் தூதன். அப்போ எதிர்ப்பாளருடன் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறது தவிர்க்கணுன்றாருங்க. சகோதர சகோதரியும் தனியாக இருக்கிறது. ஏன்னா எந்த நேரத்தில் சாத்தன் வந்து வஞ்சித்து என்ன பண்ணிவிடுவான், நம்மளை தவறான வயலில் தின் போயிடுவான் இல்லைங்களா. இது ரொம்ப எச்சரிக்கை. அப்போ இந்த மேட்டிமையை நம்ம ஓவர் கம் பண்ணோன்னா, அதுதான் கடைசி. இந்த மேட்டிமை நம்ம ஓவர் கம் பண்ணோன்னா என்ன பண்ணலான்னு சொல்லும் போது மத்தேயு 7:12 நம்ம வாசிக்கலாம். 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பார்த்தீங்களா, நான் எதை எதிர்பார்க்குறேன்னா பிறர்கிட்ட இருந்து அதை நான் என்ன பண்ணிடணுமா, செய்யணும். இதை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோ, அந்த மேட்டிமையை வந்து எழுந்துடும். மேட்டிமை எழுந்துட்டோன்னா சுயநீதி நம்ம விட்டு போயிடும். அப்போ தேவனோட நீதியை நான் என்ன பண்ணிடலாம், நிறைவேற்றிடலாம். அந்த பரிசையும் பார்க்கலும் வேத பாரு பார்க்கலும். அடுத்தது முக்கியமாக சொல்கிறாரு 1 தீமோத்தி 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பார்த்தீங்களா, இங்கே 3 பாயிண்ட் சொல்கிறார். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது 3 வந்துட்டு வெளியே பார்க்க முடியுமா ஒரு சகோதரனிடத்தில்? அதாவது இது 3 வந்துட்டு மாம்சரீகமான ஒரு தோற்றமா? இது சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது மாம்சரீக தோற்றமா? இல்லை. இது 3 எங்கிட்டேருந்து வருதுங்களா? நம்ம உள்ளத்துலேருந்து பொறுப்படுது. இது 3 சரியாக இருந்தால் தான் அன்பு பெருக்கும். அன்பு பிறந்தால் தான் அந்த மேட்டிமையை நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். சரி இல்லைங்களா? ஸோ அதனால சொல்கிறார். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:4-5 வரை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. பார்த்தீங்களா, தேவனை அறிகிற அறிவுக்கு எந்த எண்ணமும் நம்மக்கிட்ட மேலே வருது அதெல்லாமே மேட்டிமை. இது என்ன பண்ணுமா, நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தணுன்ட்டுன்னு சொல்கிறாருங்க இல்லைங்களா. அப்போ என்னோடய பேராயுதங்கள் மாம்சக்குரியவெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும் இந்த மேட்டிமை. அப்போ அந்த எண்ணம் எழும்பும் போது அதை என்ன பண்ணணும், நம்ம அடிக்கணும். இதுக்கு அதிகமான ஜபம், நமக்கு செல்ஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியம், சகோதர ஐக்கியம் நமக்கு முக்கியம். அப்போ தான் நம்ம இதை மேற்கொள்ள முடியும் இல்லைங்களா. அதாவது சிம்பிளாக எனக்காக இல்லை பிறனுக்காக என்ன பண்ணோம், அந்த பிரோஜனமாக செய்யணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு கடைசியாக இதை கன்க்ளூஷன் பண்ணும்போது இதை எப்படி தான் இன்னும் மேற்கொள்ளலான்னு சொல்லும் போது நம்மளோட எதிர்நோக்குதல் எதை குறிச்சிருக்குன்னு தெரியுங்களா. சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தாச்சு. 1800 அவரோட பிரசன்னம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதோட உணர்வு நமக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? ஆரம்பத்தில் அவர் வந்துட்டாருன்னு என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்துட்டாரா ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்பயா வந்துட்டாரா என்ன ஆயிடுச்சு, நம்மளோட இது டைப் அந்த எமோஷன் ஆகிடுச்சு, வந்துட்டார் அவ்வளோதானா. சரி சபையில் இப்போ முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் தப்பாக நடந்துருக்கிறாங்க பாருங்கள் சபையில். ஆனால் சடுதியாக வரும் அழிவுன்ட்டார் கிளியரா. அப்போ எப்படி ஒரு உலகத்தில் ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், இவர் எத்தனை மணிக்கு வருவார், எப்படி வருவார், என்ன ட்ரெஸ் போடுவார், வந்தால் இவருக்கு என்ன சமைச்சு வைக்கலாம், அந்த எதிர்பார்ப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கும் தானே. ஆனால் இன்னைக்கு சபையாக இருக்கிற ஸ்திரீக்கு என்ன எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நம்ம சுத்திகரிக்க முடியுமா. 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எப்படிப்பட்ட நம்பிக்கையா இங்கே சொல்லிட்டாரு. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் சுத்தமாயிடுவீங்கன்னுடுவார். அப்போ எப்படிப்பட்ட நம்பிக்கை தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறார். அதிலே வந்துட்டு மேலுள்ள வசனம் படிங்க, 2ஆம் வசனம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் என்ன பண்ணும், அவரை தரிசிக்கிறதுனாலன்னு சொல்லும் போது சிம்பிளாக அவர் வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்பட மாட்டாருன்னு தெரியாது, ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் என்ன பண்ணுமா பார்த்துக்கொள்ளணும். அங்கே பார்த்துக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் வெளிப்படுறதுக்கு நான் என்ன பண்ணுமா ரெடியாக இருக்கணுமா. அவர் எப்போ வெளிப்படுவார், என்னோட மெய்ப்பன். இப்படி ரெடியாக இருந்தோன்னா அப்போ தான் அதுதான் நம்ம 3வது வசனம் முன்னாடி ஏன் படித்தோன்னாக்கா, இந்த வெளிப்படுற ஒரு மேல் அவர் எப்படி வருவார், எப்படி வந்துட்டார், எப்படி வெளிப்படுவார், அந்த ஒரு புரிஞ்சு கொள்ளுதல், அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டோன்னா இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுமா, இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுமா சுத்திகரிக்கன்ட்டார் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த வசனங்கள் பார்த்துருக்குறோம். இப்படிப்பட்ட நடந்தோன்னாக்கா அந்த ராஜ்யத்தின் விட்டு புறம்பே தள்ளப்படுவோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டு ராஜ்யத்தின் புத்திரர்களாக நம்ம மாறலாம். அதுக்கு முக்கியமான விஷயம், பரிசேயர்கள் எதை செய்யாமல் விட்டுட்டாங்களோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், செஞ்சுன்னு. ஒரே பலி செலுத்துறது மாத்திரம் இல்லை, அந்த பலி என்னுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணணும் மாற்றினா தான் நான் பரிசேயன் நீதியின் பார்க்கிலும் என்னோடய நீதி அதிகரிக்கும். அப்போ அந்த நீதி அதிகரிக்கணும்னா என்னோட சுயநீதி மூலியமாக வர மேட்டிமையை என்ன பண்ணுமா அத்தை கொல்லுன்னுன்றார், அடிக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் விட்டுட்டு வரத்துக்கு இங்கே வரல, வெறுத்துட்டு வரத்துக்காக வந்திருக்கோம். விட்டுட்டு வரத்துக்கு வெறுத்துட்டு வரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு விசேஷமான ஒரு பாடம் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இதை மேற்கொண்டு இன்னும் நீங்கள் தியானம் செஞ்சு நம்மளோட ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு இன்னும் பலமான ஆகாரத்தை தேவன்ட்டு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.